இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட முதுகெலும்பாக கருதப்படுற சுக்கோய் Su-30 MK விமானங்களை இந்தியா அப்கிரேட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட $7.5 பில்லியன், அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 63,000 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட Su-30 MK விமானங்களை சூப்பர் சுக்கோய் விமானங்களாக மாற்ற போகிற ப்ராஜெக்டை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரஷ்யாவோட சுக்கோய் கார்ப்பரேஷனால் வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட ஆல் வெதர் ஹெவி லாங் ரேஞ்ச் ஃபைட்டரான Su-30 விமானங்களோட இந்தியன் வெர்ஷன் தான் Su-30 MKI போர் விமானங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரஷ்யா கிட்டேருந்து 272 Su-30 MKI போர் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இந்த 272 Su-30 MKI விமானங்களில் 50 விமானங்கள் ரஷ்யாலேயே தயாரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு டெலிவர் செய்யப்பட்டுச்சு. 272 மீதம் இருந்த 222 Su-30 MKI போர் விமானங்கள் ரஷ்யன் லைசன்ஸோட இந்தியாவிலேயே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தயாரித்தாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட இருக்கிற இந்த 272 சுக்கோய் Su-30 MKI விமானங்களில் காலப்போக்கில் 12 விமானங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு. டேமேஜ் ஆன இந்த 12 Su-30 MKI விமானங்களை ரீப்ளேஸ் பண்ண புதுசாக 12 Su-30 MKI விமானங்களை வாங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் ஆன இந்த விமானங்கள் போக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்ட 260 சுக்கோய் Su-30 MKI விமானங்கள் இருந்துச்சு. இப்போது 2024 நடந்த ஒரு கிராஷில் மேலும் ஒரு சுக்கோய் Su-30 MKI விமானம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற 272 Su-30 MKI விமானங்களில் டேமேஜ் ஆன இந்த 12 விமானங்களை தவிர்த்து இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் 259 Su-30 MKI போர் விமானங்கள் சர்வீஸில் இருக்குது. சீக்கிரமே நம்ம புதுசாக ஆர்டர் பண்ணியிருக்கிற 12 Su-30 MKI விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இணையும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறதுனால தான் இந்த சுக்கோய் Su-30 MKI விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போது 30 ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரன்ஸ் இருக்குது. ஆனால் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆத்தரைஸ்ட் ஸ்ட்ரென்த் 42 ஸ்குவாட்ரன்ஸ். நம்மளுடைய ஆத்தரைஸ்ட் ஸ்ட்ரென்த்தை விட நம்மக்கிட்ட கம்மியான போர் விமானங்கள் இருக்கிறதுனால சுக்கோய் விமானங்களுடைய முக்கியத்துவம் இன்னமும் அதிகமாகுது. இந்த விமானங்களுடைய முக்கியத்துவத்தினாலையும் இந்த விமானங்களுடைய சர்வீஸ் லைஃப்பை அதிகப்படுத்துகிற விதமாகவும் இந்த சுக்கோய் Su-30 MKI விமானங்களை சூப்பர் சுக்கோய் விமானங்களை அப்கிரேட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு ரிப்போர்ட் படி சூப்பர் சுக்கோய் ப்ராஜெக்டோடைய டிராஃப்ட் நோட்டை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் தலைமை வகிக்கிற கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இந்த ப்ராஜெக்டை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஃபண்ட்ஸை அலோகேட் பண்ணுவாங்க. சுக்கோய் Su-30 MKI விமானங்களை சூப்பர் சுக்கோய் விமானங்களாக மேம்படுத்துகிற இந்த ப்ராஜெக்ட் பல கட்டங்களாக நடக்கும். இந்த ப்ராஜெக்டுடைய முதல் கட்டமாக 84 சுக்கோய் Su-30 MKI விமானங்களை 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸில் ஒரு விமானத்தை அப்கிரேட் பண்ண கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் செலவாகும். ஒரு விமானத்துக்கு 750 கோடி ரூபாய்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த அமௌண்ட் அப்கிரேடேஷனுக்கு மட்டும் கிடையாது. இந்த அப்கிரேடேஷன் பேக்கேஜில் இருக்கிற காம்போனன்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆகிற செலவும் இதில் அடங்கும். இது மூலமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சூப்பர் சுக்கோய் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகி ஃபண்ட்ஸ் ரிலீஸ் ஆனதும் Su-30 MKI விமானங்களுடைய அப்கிரேடேஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஃபண்ட்ஸ் கிடச்சதும் இந்த ப்ராஜெக்டோட அப்கிரேடேஷன் பேக்கேஜில் உள்ள காம்போனன்ட்ஸை டெவலப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்துவாங்க. இந்த டெவலப்மெண்ட் டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சு புது காம்போனன்ட்ஸ் பொருத்தப்பட்ட சூப்பர் சுக்கோய் விமானங்கள் ரோல் அவுட் ஆக இன்னும் 7 வருஷம் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த சூப்பர் சுக்கோய் விமானங்களோட அப்கிரேடேஷன் ப்ராசஸ் முடிய இன்னும் 15 வருஷங்கள் கிட்ட ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூப்பர் சுக்கோய் ப்ராஜெக்டோட அப்கிரேட்ஸ் எல்லாமே ப்ராக்ரஸிவ் அப்கிரேட்ஸாக இருக்கும். அதாவது முதல் ஃபேஸில் அப்கிரேட் செய்யப்படுற விமானங்களை விட அடுத்த ஃபேஸில் அப்கிரேட் செய்யப்படுற விமானங்கள் அட்வான்ஸ்டானதாக இருக்கும். தேஜஸ் MK2 AMCA போர் விமானங்களுக்காக டெவலப் செய்யப்படுற அட்வான்ஸ்டான காம்போனன்ட்ஸும் டெக்னாலஜிஸும் சுக்கோய் விமானங்களோட ஃபியூச்சர் அப்கிரேடேஷன்ஸில் பயன்படுத்தப்படும்னு நாம் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸில் இந்த 84 சுக்கோய் Su-30 MKI விமானங்களையும் அப்கிரேட் பண்ண போகிறது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இந்த அப்கிரேடேஷனில் Su-30 MKI விமானங்களில் அட்வான்ஸ்டான ராடார்ஸ், அட்வான்ஸ்டான ஏவியானிக்ஸ், லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் எல்லாம் பொருத்தி இந்த விமானத்தை இன்னும் லீத்தல் ஆக்குறதும், இந்த விமானத்தை இன்னும் 30 வருஷம் தொடர்ந்து பயன்படுத்துகிற மாதிரி இந்த விமானத்துடைய சர்வீஸ் லைஃப்பை அதிகமாக்குறதும் தான் இந்த அப்கிரேடேஷனோட முக்கிய நோக்கம். இந்த அப்கிரேடேஷனுக்கு அப்புறம் Su-30 MKI விமானங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 5th ஜென்ரேஷன் விமானம் ஆகிடும். நம்ம ஏன் கிட்டத்தட்ட 5th ஜென்ரேஷன் சொல்கிறோம்னா, 5th ஜென்ரேஷன் விமானத்துக்கு இருக்கிற எல்லா கேப்பபிலிட்டிஸுமே இந்த சூப்பர் சுக்கோய் விமானங்களுக்கும் இருக்கும். ஆனால் 5th ஜென்ரேஷன் விமானங்களோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்கான ஸ்டெல்த் மட்டும் இந்த விமானங்களுக்கு இருக்காது. இந்த சூப்பர் சுக்கோய் அப்கிரேடில் Su-30 MKI விமானங்களில் உள்ள 51 சிஸ்டம்ஸை அப்கிரேட் பண்ண போகிறாங்க. இந்த 51 சிஸ்டம்ஸில் 30 சிஸ்டம்ஸை HAL டெவலப் பண்ணுவாங்க, 13 சிஸ்டம்ஸை DRDO டெவலப் பண்ணுவாங்க, மீதம் இருக்கிற 8 சிஸ்டம்ஸை தனியார் நிறுவனம் டெவலப் பண்ணுவாங்க. இந்த அப்கிரேடேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் Su-30 MKI விமானங்களில் உள்ள காம்போனன்ட்ஸில் 78% காம்போனன்ட்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸாக இருக்கும். இந்த சூப்பர் சுக்கோய் அப்கிரேடில் பயன்படுத்த போகிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்தியன் காம்போனன்ட்ஸுங்கிறதுனால இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நாம் செலவு பண்ணுற பணம் எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்க போகுது.
அதனால் இது மாதிரியான இண்டிஜினஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம நாட்டுடைய இராணுவத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்துக்கும் நல்லது. இந்த சூப்பர் சுகோய் ப்ராஜெக்டோடைய பேசிக் அப்டேட்ஸை பற்றி எல்லாம் இப்போ பார்த்துடலாம். Su-30 MK விமானங்களில் பயன்படுத்தப்படுற பழைய ரஷ்யன் ரேடார்ஸ்களை எல்லாம் மாடர்னான ஏசார் ரேடார்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. இந்த சூப்பர் சுகோய் ப்ராஜெக்டில் பயன்படுத்த போகிற ஏசார் ரேடார் உள்நாட்டிலே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட விருபக்ஷா ஏசார் ரேடார். இந்த விருபக்ஷா ரேடார்களை பொறுத்துறதன் மூலமாக Su-30 MK விமானங்களுடைய டிடெக்ஷன் ரேஞ்ச் இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட 1.5 1.7 மடங்கு அதிகமாகும். விருபக்ஷா ரேடார்ஸ் கேலியம் நைட்ரேட் பேஸ்ட் காம்பனன்ட்ஸை பயன்படுத்துது. அதனால கேலியம் ஆர்சனைடை பயன்படுத்துகிற ரேடார்ஸை விட விருபக்ஷா ரேடார்ஸுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். கேலியம் நைட்ரேட் பேஸ்ட் காம்பனன்ட்ஸை பயன்படுத்துறதுனால விருபக்ஷா ரேடார்ஸ் அதிக ரேஞ்ச், மேம்படுத்தப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ், அதிக எஃபிஷியன்சி உள்ள ஒரு ரேடாராக இருக்குது. இந்த விருபக்ஷா ரேடார்ஸ் மேட் இன் இண்டியா ரேடாரான உத்தம் ஏசார் ரேடார்ஸோட மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான். இந்த சூப்பர் சுகோய் அப்கிரேடில் Su-30 MK விமானங்களுடைய வெப்பன் சிஸ்டம்ஸையும் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக மேட் இன் இண்டியா லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை பயன்படுத்துகிற மாதிரி சுகோய் விமானங்களை அப்கிரேட் பண்ண போகிறாங்க. சூப்பர் சுகோய் விமானங்களுக்கு அஸ்த்ரா MK3 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்ஸை ஏவுற திறமை இருக்கும். அஸ்த்ரா MK3 ஏர் டு ஏர் மிசைல்ஸுடைய ரேஞ்ச் 350 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அஸ்த்ரா MK1 மிசைல்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அஸ்த்ரா MK1 மிசைல்ஸுடைய ரேஞ்ச் 110 கிலோமீட்டர். DRDO அஸ்த்ரா MK2, அஸ்த்ரா MK3 ஆகிய 2 மிசைல்ஸையும் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 2 மிசைல்ஸும் இப்போது ட்ரையல் ஃபேஸில் இருக்குது. சூப்பர் சுகோய் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே 40 Su-30 MK விமானங்களில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல்ஸை சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி மாடிஃபை பண்ணிட்டாங்க. Su-30 MK விமானங்களில் இப்போ இருக்கிற அனலாக் காக்பிட்ஸை மாடர்னான பெரிய டச் ஸ்க்ரீன் வசதி உள்ள கிளாஸ் காக்பிட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. காக்பிட்ஸோட இந்த மாடிஃபிகேஷன் பைலட்ஸோட சிச்சுவேஷனல் அவேர்னஸை இப்போ இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தும். சூப்பர் சுகோய் விமானங்களில் பொருத்தப்பட போகிற அட்வான்ஸ்டான ஏவியானிக் சூட்ஸை எல்லாம் ஹேண்டில் பண்ண அதிக ப்ராசஸிங் பவர் உள்ள புது மிஷன் கம்ப்யூட்டர்ஸை இந்த விமானங்களில் பொருத்த போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பவர்ஃபுல்லான மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட சென்சார்ஸையும் ஆயுதங்களையும் இந்த விமானத்தோட இன்டிகிரேட் பண்ண உதவும். இந்த சூப்பர் சுகோய் விமானங்களில் இருக்கிற ஃப்ளை பை ஒயர் சிஸ்டமை தவிர இந்த விமானங்களில் உள்ள 3 மிஷன் கம்ப்யூட்டர்ஸ் உட்பட எல்லா எலக்ட்ரானிக்ஸும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதாக இருக்க போகுது. இந்த சூப்பர் சுகோய் ப்ராஜெக்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் Su-30 MK விமானங்களில் மேண்ட் அன்மேண்ட் டீமிங் கேப்பபிலிட்டிஸை இன்டிகிரேட் பண்ண போகிறாங்க. மேண்ட் அன்மேண்ட் டீமிங்கில் பைலட்ஸால் இயக்கப்படுற ஒரு போர் விமானம் அட்வான்ஸ்டான ஆட்டோனமஸ் ட்ரோன்ஸ் கூடவும் ஆளில்லாத ஆயுதம் தாங்கிய ட்ரோன்ஸ் கூடவும் இணைஞ்சு ஒரு டீமாக செயல்படும். ஃபியூச்சரிஸ்டிக் டெக்னாலஜியான இந்த மேண்ட் அன்மேண்ட் டீமிங் கேப்பபிலிட்டி மிஷன் ரிஸ்க்கை குறைச்சி ஆப்ரேஷன் எஃபெக்டிவ்னஸை அதிகப்படுத்தும். இந்த சூப்பர் சுகோய் அப்கிரேட் சுகோய் Su-30 MK விமானங்களுடைய லைஃபை இன்னும் 30 வருஷங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதாவது 2055 வரைக்கும் இந்த சூப்பர் சுகோய் விமானங்களை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய விமானப்படையால் பயன்படுத்த முடியும். லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸால் அப்கிரேட் செய்யப்படுற இந்த சூப்பர் சுகோய் விமானங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மிகவும் வலிமையான ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுற காம்பனன்ட்ஸ் இந்த சூப்பர் சுகோய் அப்கிரேடில் பயன்படுத்தப்படுறதுனால இது லோக்கல் மேனுஃபேக்சரிங்கையும் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸையும் ஊக்கப்படுத்தி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் ஈகோசிஸ்டமை வலுப்படுத்தும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.